Hi students, இன்னைக்கு HCF பற்றி பார்க்கலாம் மேக்ஸில். ஓகேங்களா? HCF எனக்கு என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அதுக்கு இன்னொரு பேர் வந்து GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகேங்களா? அதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட் மெத்தட் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், செகண்ட் மெத்தட் கண்டினியூ டிவிஷன் மெத்தட், இன்னொரு மெத்தட் வந்து ஷார்ட்கட் மெத்தட். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? முதல்ல வந்து ஒரு 2 நம்பர் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் 504, 576. இந்த ரெண்டுத்துக்கும் HCF ஃபைண்ட் பண்ணலாம். இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மூலமாக ஃபஸ்ட்டு மெத்தட் இந்த 504 வந்து இது ஃபேக்டரைஸ் பண்ணும், அதாவது ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து 3ல் வருதா, 3ல் டிவைசர், 3 ப்ரைம் ஃபேக்டர் தானே. ப்ரைம் ஃபேக்டரை பற்றி பார்க்கணுன்னாக்கா நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ வந்து 3 வந்து 504 டிவைட் பண்ணலாம் இல்லையா? 3 1s are 3, 2 ரிமைண்டர், 3 6s are 18, 2 ரிமைண்டர், 3 8s are 24. ஓகேங்களா? அதே மாதிரி இதுவும் 3ல் வரும். 3 5s are 15, அப்புறம் 1 ரிமைண்டர், அந்த 8 பாரோ பண்ணால் 3 6s are 18. அதே மாதிரி இது 3ல் டிவைட் ஆகாது. இப்போ வந்து 2ல் டிவைட் பண்ணலாம். 2 28s are 56, 2 14s are 28, 2 7s are 14, 7 1s are 7. ஏன் 7ஆல் இதுவும் ப்ரைம் நம்பர் தானே, அதனால தான் 7ஆல் இது வகுத்தோம். இது 1 வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 576 எடுக்கலாம் நம்பர். இதுவும் ப்ரைம் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 3ல் வருதா பாருங்கள், 3ல் டிவைட் ஆகுதா பாருங்கள். 6 + 7 13, 13 + 5 18. அந்த 18 8 + 1 தானே 9. அப்போ இது 3லேயும் வரும், 3ல் டிவைட் ஆகும். 3 1s are 3, 2 ரிமைண்டர், 7 பாரோ பண்ணலாம், 27 ஆகுது. 3 9s are 27, அப்புறம் ரிமைண்டர் 0 வருது. இது 3 2s are 6. 2ல் டிவைட் பண்ணலாமா? 2 9s are 18, 2 6s are 12. 96 டைம் வருது 2ல். ஓகேங்களா? 6 2s are 12, 1, 9 2s are 18, 19. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து 3ல் டிவைட் பண்ணலாமா? 3 3s are 9, 32 டைம்ஸ் வருது. ஓகேங்களா? இப்போ வந்து 2ல் வகுத்தலாமா? 2 16s are 32, 2 8s are 16, 2 4s are 8, 2 2s are 4. ஃபர்தராக டிவைட் பண்ணால் 2 1s are 2. ஓகேங்களா? இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எழுதலாம். இங்கே கீழே எழுதணும், இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன் பார்த்துக்கங்க. இதோட ஃபேக்டர்ஸ் வந்து என்ன? 3 × 3 × 2 × 2 × 2 × 7 × 1. அதே தானே? 3 × 3 × 2 × 2 × 2 × 7 × 1. செக் பண்ணிக்கோங்க. 3 2s are 9, 9 2s are 18, 18 2s are 36, 36 2s are 72, 72 7s are 72, 7s are 7 2s are 14, 1 ரிமைண்டர், 7 7s are 49, 50. ஓகேங்களா? இதுதான் வரும். அதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த 576, 3 மல்டிப்ளை இந்த 2 மல்டிப்ளை இந்த 3 மல்டிப்ளை இந்த 1 2 3 4 5 2 இருக்கா? 1 2 3 4 5 2s போட்டேன்னா இது மல்டிப்ளை 1. அதே தான் வரும் பாருங்கள். 576 தான் வரும். 576 தான் வரும். 3 2s are 6, 6 3s are 18, 18 2s are 36, 36 2s are 72, 72 2s are 144, 144 2s are 288, 288 2s are 576. ஓகேங்களா? இப்போது காமன் GCD, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா? இதில் 2 ஃபேக்டர்ஸில் எது காமன் இருக்குது பாருங்கள். இந்த 3 காமன் இருக்கா? ஒரு டைம் 3 எழுதிக்கங்க கீழே. ஓகேங்களா? மல்டிப்ளை இந்த 3 காமன் இருக்கா பாருங்கள். இங்கே இருக்குது ஒரு 3, இங்கே ஒரு 3, ஒரு டைம் எழுதிக்கங்க. அதே மாதிரி 2 காமன் இருக்கா பாருங்கள். 2 ஒரு டைம், இங்கே ஒரு டைம் இருக்குது காமன். அதே மாதிரி இந்த 2 காமன் இருக்கா? இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது காமன். இங்கே 7 இருக்கா? இல்லை. 1 இருக்குது. 1 தேவைன்னா போட்டுக்கலாம், ஏன்னா ஆன்சர் அதே தான் வரும். ஓகேங்களா? 7 இங்கே இல்லை. மிச்சது இதில் இருக்குது காமன் நம்பர், இங்கே இருக்குது, எடுத்து எழுதியாச்சு. ஓகேங்களா? மற்றது காமன் கிடையாது. இந்த 2 மேலேயும் இல்லை, இந்த 2 இல்லை. ஓகேங்களா? இதுதான் 3 3s are 9, 9 2s are 18, 18 2s are 36, 36 2s are 72, 72 1s are 72. இதுதான்
HCF of these two number ஓகேங்களா, of these two numbers ஓகேங்களா. இது இன்னொரு மெத்தட். இந்த இவ்வளோ லாங்காக போகிறதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மில் கூட எழுதிக்கலாம். இது 3 எத்தனை டைம் இருக்குது, இது இன்னொரு இது வந்து ப்ளைன் அண்டர்லைன் போடுறது. இதுக்கு பதிலாக இந்த இது இப்படி கூட போட்டுக்கலாம். 3 பவர் 2 இருக்கா, 1 2 ஓகேங்களா. 2 எத்தனை டைம் இருக்குது, 1 2 3 மல்டிப்ளை 2 பவர் 3 7 1 டைம் இருக்குது, 7 பவர் 1 மல்டிப்ளை 1 பவர் 1 ஈக்குவல் டு 504. இது 3 இந்த கீழே பாருங்கள் 3 எத்தனை இருக்குது, 1 2 டைம்ஸ் இருக்குது. 3 பவர் 2 2 எத்தனை டைம் இருக்குது, 1 2 3 4 5 6 இருக்குது. 2 பவர் 6 மல்டிப்ளை 1 ஈக்குவல் டு 576. அதே மாதிரி இப்போ இது காமன் எடுத்தோம், இது காமன் இது எடுத்துக்கலாம். 3 பவர் 2 காமன் இருக்கா, 1 டைம் எடுத்துக்கோங்க. 3 பவர் 2 மல்டிப்ளை இந்த 2 பவர் 3ல் இந்த 2 பவர் 6 இந்த 2 பவர் 3க்குள்ளே இருக்கா, 2 பவர் 3 இதுக்குள்ளேயே 2 பவர் 3 இருக்கு இல்லையா, 2 பவர் 3 அப்போ 2 பவர் 3 காமன் தானே. இந்த ஒரு 2 பவர் 3 இதுக்குள்ளேயே இருக்கு இல்லையா, அதனால் இந்த காமன் இங்கே எடுக்கிறோம். 2 பவர் 6 இல்லை, இந்த 2 பவர் 6க்குள்ளேயே 2 பவர் 3 இருக்குல்ல, எங்கே எடுத்தோம் இல்லையா. 1 2 3 4 5 6 6 2 எடுத்து ஒரே டைம் ஒரு பவர் எக்ஸ்பெனன்ஷியல் ஃபார்மில் எழுதிட்டோம். இந்த 2 பவர் 6 இந்த 2 பவர் 3 இருக்கிறதுனால இது 2 பவர் 3 இதுக்குள்ளேயே 2 பவர் 3 இருக்கிறதுனால இந்த காமன் எழுதியிருக்கிறோம் ஓகேங்களா. 7 பவர் 1 காமன் இல்லை, இங்கே 1 பவர் 1 காமன் இருக்கா, 1 பவர் 1. இது ஆன்சர் என்ன வரும், 3 2 டைம்ஸ் 3 3 are 9 மல்டிப்ளை 2 2 are 4 4 2 are 8 மல்டிப்ளை 1 72 தானே வரும் HCF ஓகேங்களா. இன்னொரு மெத்தட் கண்டினியூ டிவிஷன் மெத்தட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ.